பார்வையிட்டே தீர்வுன்னு சொல்லி எச்ராஜா மலை மேலே போனாரு. அவர் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனைக்குள்ள இந்த விவகாரம் பெருசாகிட்டு எஸ்லேட் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்லை. இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்ற தீய சக்திகள் அந்த சக்திகள். இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற அரசு இந்த அரசு. சட்டத்தை யாரெல்லாம் கையிலே எடுத்துக்கொள்ள நினைக்கின்றார்களோ அவர்கள் மீது முதல்வரின் இரும்பு கரம் பாயும். அந்த வகையில் தான் நேற்றைக்கு சட்டத்தை அவரே கையில் எடுத்துக்கொள்ள சென்றதால் காவல்துறை அவரை கைது செய்திருக்கின்றது. மென்மையான போக்கை கடைபிடிப்பதால் சமாதானம் பேசுகின்ற அனைவரையும் கோழைகள் என்று நினைக்க வேண்டாம் என்று எச்ராஜாவுக்கு அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கும்போது சிறுபான்மையினரை அரவணைக்க வேண்டிய அரசு தான் இந்த அரசு. இது எல்லோருக்கும் எல்லா மாநில அரசு. இதில் ஜாதி மத பேதங்களுக்கு இடமில்லை. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள் அனைவரும் ஒன்றென பார்க்கின்ற இந்த அரசில் சட்டம் எங்கு மீறப்பட்டாலும் சட்டத்தின் விதிமீறல்கள் எங்கிருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயங்காது. சுற்றி அதில் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தொடர்ந்து முதல் பல்வேறு பள்ளி வளாகங்கள், சமுதாய நலக்கூடங்கள், பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையங்கள், இப்பேறு சாலை பணிகள், இப்படி பல்வேறு பணிகளில் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலியமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாது சிஎம்டி துறை சார்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்று வடசென்னைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களால் மண்டலம் 6க்குட்பட்டு 74வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி வளாகங்களில் கட்டடப் பணிகள் துவங்கப்பட இருக்கிறது. இதுக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான தாயகம் கவி அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வட்டார துணை ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர்களும் ஜோனல் ஆஃபீஸர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் இப்பணியை பூஜை செய்து துவங்கப்பட்டிருக்கிறது. இது கிரவுண்ட் +2 கட்டடமாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி இந்த பகுதியில் கட்டடப் பணிகள் மேற்கொள்ள இருக்கிறது. இது பிரைமரி ஸ்கூலாக இருக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே இங்கே இருந்த 250 பிள்ளைகள் இந்த பகுதிகளில் படிச்சுட்டு வந்தாங்க. அவர்கள் இந்த கட்டடப் பணிகளுக்காக மாற்றமாக மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி பக்கத்திலே இருக்குது. அந்த பள்ளிக்கு அவர்களை மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பள்ளி கட்டடம் துவங்கப்பட்டு 12 மாதங்களுக்குள் முடிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியில் 4.58 கோடி மதிப்பீடு ஒதுக்கீடு செய்து இப்பணி இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது.